ஆபாச வீடியோ புகார் தொடர்பாக பிரஜ்வல் ரேவண்ணா எம்பியினுடைய தாயாருக்கு சிறப்பு விசாரணை குழு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. பிரஜ்வல் ரேவண்ணா அவரது தந்தை ரேவண்ணாவை தொடர்ந்து தற்பொழுது தாயார் பவானி விசாரணைக்கு ஆஜராகுமாறு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது சிறப்பு விசாரணை குழு. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா விவரிக்க கேட்போம். பாரதி, வணக்கம். தற்பொழுது பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய தாயார் பவானிக்கும் சிறப்பு விசாரணை குழு ஆஜராகுமாறு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டதற்கு பின்னணி என்ன என்று பார்த்தால், ஏற்கனவே இந்த ஆபாச வீடியோ சம்பந்தமாக பிரஜ்வல் ரேவண்ணா ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்து அவர்கள் தற்போது வரை விசாரணைக்கு ஆஜராகவில்லை. ஆனால் இந்த வீடியோ விவகாரத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் வீட்டில் வேலை செய்த பணியாட்களுக்கு கூட பாலியல் தொந்தரவு அளித்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் இருந்துள்ளன. எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் அவரது வீட்டில் இருப்பவர்களுக்கு உறவினர்களுக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று எஸ்ஐடி கருதி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது பிரஜ்வலின் தாயாரும் ரேவண்ணாவின் மனைவியுமான பவானிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர் 24 மணி நேரத்திற்குள் எஸ்ஐக்கு முன்பு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ரேவண்ணாவுக்கு 2வது முறையாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவரும் தற்போது வரை ஆஜராகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரஜ்வலை பொறுத்த மட்டில் அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், கால அவகாசம் வேண்டும் என கேட்டிருந்தார். ஆனால் எஸ்ஐடி அதற்கு முழுமையாக மறுப்பு தெரிவித்திருக்கிறது. எனவே அவரை கைது செய்யக்கூட ஒரு குழு ஜெர்மனி புறப்பட இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, மைசூருவில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கிறது. என்னவென்றால், அங்கு ரேவண்ணா வீட்டில் பணிபுரிந்த தனது தாயாரை காணவில்லை. கடந்த 29ஆம் தேதி அவர் ரேவண்ணா அழைப்பதாக கூறி அழைத்துச் செல்லப்பட்டதாக அவரது மகன் போலீசில் புகார் அளித்திருந்தார். சதீஷ் பாபண்ணா என்பவர் தான் அழைத்துச் சென்றிருக்கிறார் அந்த பெண்ணை. தற்போது அவர் மகன் அளித்த புகாரின் பேரில் சதீஷ் பாபண்ணாவை அழைத்து விசாரித்து வருகிறார்கள். ஏன் அவர் திடீரென அழைத்துச் செல்லப்பட்டார், அவர் தற்போது எங்கு இருக்கிறார் என்பதெல்லாம் குறித்து போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த எஸ்ஐடி விசாரணை நடத்தி வரும் வேளையில் ரேவண்ணா வீட்டில் பணிபுரிந்த பணியாட்கள் யாரும் எங்கிருக்கிறார்கள் என்ற தகவல் எஸ்ஐடிக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் வீட்டில் சென்று பார்த்தால் கூட, அதாவது வேலையாட்களின் வீட்டிலோ அவரது உறவினர் வீட்டில் கூட அவர்கள் இல்லை என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. எனவே இந்த வழக்கை பொறுத்த மட்டும் தற்போது போலீசாருக்கு கிடைத்திருக்கும் ஒரே ஒரு நூல் என்ன என்றால் இந்த சதீஷ் பாபண்ணா தான். அந்த பெண் எங்கிருக்கிறார் என தெரிய வந்தால் அடுத்தடுத்த கட்டம் பல்வேறு முன்னேற்றங்கள் இந்த வழக்கில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நேற்று முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்த ரேவண்ணா தற்போது அந்த முன்ஜாமீன் மனுவை திரும்ப பெற முடிவு செய்திருக்கிறார். இதற்கு காரணம் நேற்றைய விசாரணையின் போது நீதிமன்றம் கூறியிருந்தது, இந்த வழக்கில் இன்னைக்கு போடப்பட்டுள்ள அனைத்து அந்த பிரிவுகளுமே ஜாமீன் பெறக்கூடிய பிரிவுகள் தானே, ஏன் முன்ஜாமீன் கோருகிறீர்கள் எனக்கு நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். அதைத் தொடர்ந்துதான் எஸ்ஐடியின் ஆட்சேபனை பதிவு செய்ய கோரி நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்போது ரேவண்ணா இந்த முன்ஜாமீன் மனுவை திரும்ப பெற முடிவு செய்திருக்கிறார். அதற்கு பதிலாக வழக்கு விசாரணைக்கு நேராக ஆஜராகி அதன் மூலம் ஜாமீனை பெற்றுக்கொள்ள முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த வழக்கை பொறுத்தமட்டில், ஆபாச வீடியோ வழக்கை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு முன்னேற்றங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. விரைவில் பிரஜ்வல் ரேவண்ணா கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர் மீது 376 சட்டப்பிரிவு பாலியல் பலாத்கார பிரிவு போடப்பட்டிருக்கிறது. எனவே அவரை நெருங்கும் பணியிலும் இந்த எஸ்ஐடி குழு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.